குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். எல்லாம் வல்ல எமது சற்குரு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய பொன்னடி திருவடிகளை தொட்டு வணங்கி இந்த பேச்சுரையை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைய வகுப்பு 18/1/2024 சேலத்தில் நடைபெறுகின்ற ஒரு டெலகிராம் வகுப்பு. இதில் நாம் பார்க்க இருப்பது, சொல்ல விளைவது, யார் மெய்யடியார்கள், அவர்கள் உண்ணுகின்ற கற்பம், அந்த சூக்கும கற்பம் எது? தலைப்பு மெய்யடியார்களும் சூக்கும கற்பமும் கொடுத்துருப்பேன். அப்ப யார மெய்யடியார்கள் நம்ம சொல்லலாம்? சிவனடியார்கள் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மெய்யடியார்கள் யாரு, அவர்கள் சாப்பிட்ற கற்பம் எது, அதாவது சூக்கும கற்பம் எது? இதை பத்தி உலகத்துக்கு முதல் முறையாக இந்த விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டு வரலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓ அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், நமது மாணவ மாணவிகளுக்கும், ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய கட்டத்திற்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியலோகத்தினுடைய வெளிப்பாடு, சத்தியத்தினுடைய வெளிப்பாடு தெல்ல தெளிவாக நமது பிரம்மஞான பொற்சுவை குருவலத்தின் சார்பாக இந்த உலக மக்களுக்காக ஒவ்வொரு வாரமும் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் மற்றும் பெற்றுக்கொள்ளாது நிறைய அன்பர்களையும், இந்த ஆன்மீக தேடல் உள்ளவர்களையும் உள்ளே கொண்டு வந்து அவர்களும் பிரம்மஞானம் பெறுவதற்காக உங்களால் ஆன அந்த சேவையை, தொண்டினை குருசவையாக செய்யுமாறு நாம் இந்த வலைதளத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் வல்ல சித்தனாகிய சர்க்குருநாதன் சடபேதம், கர்மபேதம் என்பவைகளுக்கு ஏற்ப விதிக்கும் சாதகங்களை, வேதாகம கட்டங்களை வலுவரத் தாங்கி ஒழுகி படியேற்றும் பெறுதல்தான் மெய் அடியார்களுடைய இயல்பான குணம். எல்லாம் வல்ல சித்தனாகிய சர்க்குருநாதனுடைய சடபேதம், கர்மபேதம் என்பவைகளுக்கு ஏற்ப அவர்கள் விதிக்கின்ற விதிக்கு சாதகங்களை, வேதாகம கட்டங்களை வலுவர தாங்கி ஒழுகி படியேற்றும் பெறுதல் தான் மெய் அடியார்களுடைய இயல்பான குணம். அதுதான் அவர்களுடைய அடிப்படை இலக்கணமும் ஆகும். குருநாதன் விதிக்கின்ற சாதக யோக விதிகளை பக்குவ ஜீவர்கள் வலுவர தாங்கி நின்று ஒழுகுவதுதான் இன்றைக்கு குதிரை கொம்பா இருக்கிற விஷயமா இருக்கு. ஒரு மனிதன் ஜீவன் முக்தன் ஆவதற்கு ஏற்ப பக்குவத்தை உடையவர்களைத்தான் அளவில்லாத கர்மங்கள் நிறைய திரண்டு வந்து அவனை அலக்கழிச்சு அலமோத வைக்கும். ரொம்ப கஷ்டத்திலையும் கஷ்டத்தை கொடுக்க வைக்கும். யாரெல்லாம் இது சத்தியத்துக்கு பக்கம் வரீங்களோ, யாரெல்லாம் ஜீவன் முக்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் பிரபஞ்சம் அடைய நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உயிரை பார்க்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமும் திடீர்னு பொத்துக்கிட்டு வந்து நிற்கும். இது காலத்தினுடைய கட்டாயம்தான். அதை நீங்க அதுதான் சடபேதம், கர்மபேத விதிகளை தாங்கி நீங்க வெளியே போகணும்னு சொல்ல வர விஷயம் அதுதான்.
இந்த உலகத்துல அந்த கர்மங்களை அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ, இந்த உலகத்துல இதை யார் சொல்ல வராங்களோ, கேட்கிறீங்களோ, உங்களெல்லாம் நம்மளெல்லாம் எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு இழிவுபடுத்தும் அந்த கர்மங்கள் எல்லாம். அதுல ஐயமே கிடையாது. இருப்பினும் அவ்வளவு துன்பங்களையும் குருவருளால் அனுபவித்து தொலைத்து பிராரத்த தனுவாகிய, தனுன்னு உடம்பு, இந்த பிராரத்த உடம்பாகிய இந்த மாயா உடம்ப நம்ம மாத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர்கள் தான் அமல வடிவாக பார்ப்பவர் கண்களுக்கு தூலமாக இருந்தாலும் கூட அவர்கள் அவித்தை என்கின்ற மாயையை அடிமை கொண்டவர்கள் ஆதலால் நித்தியானந்தர்களாக வந்துருவாங்க. நித்திய ஆனந்தத்தோடு இருப்பவர்களாக அவங்க மாறிடுவாங்க. பார்க்கறதுக்கு தோள உடம்புல இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு தன்னுடைய சத்தியத்தை, தன்னுடைய பிரம்ம ஞானத்திலிருந்து நெறி வழுவாது அதிலேயே நிலைத்து நிற்பார்கள். இதைதான் நாலடியார்ல சொல்றாரு. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மைதான் தரும். அட்டாலும் பால் சுவையின் அளவலாது குன்றாதுன்னுவாங்க. பாலை எவ்வளவுதான் நீங்க சுண்ட சுண்ட காய்ச்சினா கூட அதன் சுவையை குறைச்சிட முடியுமா? சுவை கூடிட்டே தானே இருக்குது. கெட்டாலும் கூட மேன்மக்களாக இருக்கிறவர்கள் தன்னுடைய குணங்களை மாத்திக்காம நற்குணங்களோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சங்கு எவ்வளவுதான் சுடுங்க பாருங்க, அது வெண்மை நிறத்தை மட்டும் தான் தரும். அதனுடைய அந்த கரிய சாம்பலை வெண்மையா தான் கொடுக்குமே தவிர கருப்பாலாம் கொடுக்காது. அந்த மாதிரிதான் மெய்யடியார்கள் இருப்பாங்க. இந்த உலக குறவராக பல அருட்புதுமைகளாலும் உண்மையை நிலைநாட்டி அமலம் அடைந்து சூக்குமமான இந்த ஓ வடிவத்தை காலக்கிரமத்துல கரைய உலகு கண்டு போற்ற மறைந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் உண்மை முக்தி அடைவார்கள். ஓங்கிற வடிவத்தை தன்னுடைய வாழ்க்கையில கரை கண்டு அதுல மேல் நோக்கி இருப்பவர்கள் மட்டும்தான் உண்மை முக்தி நிலையை அடைவார்கள். எத்தனையோ ஜென்மங்களுக்கு வித்தாக இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் ஒரே ஜென்மத்துல முற்றாக அனுபவித்து தொலைப்புதானே முடியிற காரியமா? அதனால்தான் குருநாதன் என்ன சொல்றாரோ அந்த விதிப்படி வழுவற ஒழுகுங்கால் கொஞ்சம் கூட பிழையே இல்லாம அதை அப்படியே நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை அந்த வினைகளும் லேசான அனுபவமாக ஒன்றுமே இல்லாம அப்படியே போயிடும். அனுபவிக்காமல் குருவால் விதிக்கப்படுகின்ற பல கிரியைகளை வலுவர செய்வதால் அதை நீக்கவும் முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தவங்களை ஒரு குரு கத்துக் கொடுக்கிறாருன்னா இதையெல்லாம் கணக்கிட்டு தான் கத்துக் கொடுப்பாங்க. நீங்க தவம் மட்டும் பண்ணல அந்த இடத்துல, உங்களை சுத்தி நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்ய விஷயங்களையும் நீங்க தடுக்கணும். இந்த உலகிய மாயா விஷயங்களும் உங்களை தடுக்கணும். உங்களை ஆட்கொண்டு அதுல போய் மாட்டிக்க விடாம உங்களை காபந்து பண்ணணும், உங்களை பாதுகாக்கணும். அந்த விஷயத்தையும் சேர்த்து தான் அந்த தவத்தோட ஒரு குரு கொடுப்பாங்க. அவர் தான் சர்க்குரு. மெய்யடியார் என வந்த எம் பெரும் மக்களுக்குள்ளே ஆற்றுணாத துன்பங்கள் அடையாமல் அடிமை அடைந்தவர் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த மெய்யடியார்களை கண்டா நாட்டார் நகைப்பார்கள். இந்த உலகத்தார்கள் எப்படி பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. இவன் ஒரு உண்மத்தன், நயவஞ்சகன், திருடன், தடியன், சோதன், சோம்பேறி, பிழைக்கிற வழி அறியா மடையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சத்தியத்தை பேசலாம்ல, கொலைக்கு தெரியாதவன்டா அப்படின்பா பேசிட்டு போறாங்க. அத்தகைய நாட்டார் அனைவரும் அவர்களது முட்டை அறிவுக்கு ஏற்ப காரணத்தை கற்பித்து கொண்டு எவ்வளவு வகையால இவனுக்கு என்னெல்லாம் துன்பத்தை கொடுக்கலாமோ அந்த வகைகளெல்லாம் எல்லாவற்றாலும் கேடுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ அத்தனையும் திருவருள் செயல் என கண்டு பணி செய்து கிடத்தலே தலையாய அறம் என துணிந்து இந்த இகழுக்கு, இந்த கெட்ட பேருக்கு எதிராக சாய்கின்ற ஒரு பண்பனை கொண்டு மனம் சகியாதவர்களாக பொறாமை மேலிட்டினால் இவனை குடைந்து குடைச்சல் தந்துகிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் மீறி இறைவன் சித்தமே தன் சித்தம், இறைவனுக்கு செய்கின்ற திருவிரட்செயலே பணி செய்து கிடப்பதே தலையாய அறம் யார் நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களும் மெய்யடியார் என்று சொல்லலாம். இவ்வாறு அறியாமை மலிந்த மாக்களால் மெய்யடியார்கள் அடைந்த துன்பங்களை யாராலும் அளவிட முடியாது. இதை பிரம்மஞானியான மாணிக்க வாசகர் போற்றி திருவர்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 6 கோடி மாயா சக்திகள், மாயாசக்தி எவ்வளவு இருக்குது? 6 கோடி இருக்கான். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின.
ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெலும்பு ஏறினர். சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர். பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைந்தனர். விண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் சுழிந்து அடித்து தார்த்து உலோகாயுதன் எனும் ஒள் திரள் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயி என பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளரது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலதியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகினல் இடையரா அன்பின் பசுமறுத்து ஆணை அறைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குழைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து சகம் பே என்று தம்மை சிரிப்ப நான் அது ஒழிந்து நாடவர் படித்துறை பூணதுவாக கோணுதல் இன்றி சதிரிழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றாம் மனம் என கதறியும் பதறியும் மற்றுமோர் தெய்வம் கனவிலும் நினையாது அறுபறுத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்று இகழாதே திருவடி இணையை. போற்றி திருவகல்ல 44 77 வரிகள் இது. இந்த பாடல திருவாசகம் நீங்க இப்ப நம்ம எழுதின புக்கை நீங்க வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு ஒரு விளக்கம் நல்லா சொல்லியிருப்போம். இன்று மெய்ஞானத்தை அறிந்து கொள்ளாத பலர் பொய்யையே மெய்யாகவும் இறையாகவும் கருதி கொண்டு அவர்களுக்கு இதுவரை என்னென்ன தெரியுமோ அவைகளைத்தான் உண்மை ஞானம் என்று கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம் கையையும் பற்றி அவர்கள் பக்கம் இழுத்து கொண்டு பொய்யையே மெய்யாக போதிக்கிறார்கள், சொல்கிறார்கள். அஞ்ஞானம் என்பது இருட்டு, மெய்ஞானம் என்பது வெளிச்சம். வைக்கோல் போர்ல ஊசியை தேடுவது போலத்தான் இதை போன்ற மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. நம் தேகத்துல உயிர் எங்கே இருக்குதுன்னு என்ன சொல்ல தெரியல. உயிரை அடைய என்ன தடைகள் உள்ளதுன்னு என்பது சொல்ல தெரியல. உயிரை அடைய விடாம தடுத்து கொண்டிருக்கிற சக்திகள் எதுவென்றும் சொல்ல தெரியல. உயிருக்கு என்ன தேவை என்றும் தெரிஞ்சு வச்சுக்கல. உடலுக்கு உணவு கொடுத்து உடலை வளர்க்கின்ற மனிதன் உயிருக்கு உணவு கொடுக்க தெரியல. உயிருக்கான உணவு எதுவென்றாவது அவனுக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் அதுவும் அவனுக்கு சுத்தமா தெரியல. நம் ஜீவனை மறைப்பதும் விபரீத அறிவை உண்டாக்குதலும் அறிவை கெடுக்கும் செயல்பாடுகளும் பொய்க்கல்வியே. மெய்யென்று போதிக்கின்ற தன்மையும் இதுதான் இன்றைக்கு மதம் சொல்ற விஷயம். இதுதான் சாத்திரம், இதுதான் தந்திரம், இதுதான் ஞானம் சொல்றாங்க. இந்த காணல் நீரை கண்டு தாகம் தீர்க்கின்ற நீர் என்று விளம்பிக் கொண்டிருப்பது இன்று எவ்வளவோ மலிஞ்சு போய் இருக்கு. மதங்களாலும் சாத்திரங்களாலும் தந்திரங்களாலும் புராணங்களிலாலும் இதிகாசங்களினாலும் காண முடியாத பிரம்மஞானத்தை ஒரு ஞான சற்குரு ஒரு நொடியிலேயே தொட்டு காட்டி மெய்யுணர்வு அனுபவமாக கொடுத்து விடுவார். மதங்களாலும் சாத்திரங்களாலும் தந்திரங்களாலும் புராணங்களினாலும் இதிகாசங்களினாலும் காண முடியாத பிரம்ம ஞானத்தை ஒரு ஞான சற்குரு ஒரு நொடியிலேயே தொட்டு காட்டி மெய்யுணர்வு அனுபவமாக்கி கொடுத்து விடுவார். குருவிடம் பிரம்ம ஞானத்தை கற்கும் போது சாதகன் இவைகளை உண்மை என்று சொல்லாமலேயே விளங்கிக் கொள்வார். பிரம்ம ஞானத்தை அனைத்து வேதங்களும் சொல்கிறது, உபநிடதங்களும் சொல்கிறது, ஞான நூல்களும் சொல்கிறது. மதங்கள் சாத்திரங்கள் போன்றவை எல்லாம் ஆதி முதல் இன்று வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் மனிதனால் அவைகளை நேரடியாக உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன், என்ன காரணம்? அவை கூறும் விஷயங்கள் மனிதனுக்கு அனுபவப்படாததே காரணம். அனுபவப்பட்டிருந்தால் தனக்குள்ளே தானே இறைவனை கண்டிருப்பான், தன்னை அறிந்திருப்பான், மெய்யை பிடித்திருப்பான். ஆனால் அவ்வாறு ஏதும் நடக்கவில்லையே. கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை வணங்குவது, பழிபிடித்து தொட்டு வணங்குவது, கொடிக்கம்பத்தின் முன்னே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவது, கற்பூர தெய்வத்தை கண்ணில் ஒற்றிக்கொள்வது, அடையோக பயிற்சிகளால் இறைவனை அடைந்து விடலாம் என்று சொல்வதெல்லாம் எதற்காக என்று என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா என்றால் இல்லை என்பதுதான் இன்றைய வரையும் பதிலாக இருக்கிறது. அகத்தினுடைய ஞான சுருக்கத்தில் இந்த வரியை சொல்றாரு பாருங்க. மடையன் அவன் சலத்தில் உள்ளே இருந்தேன் என்பான். ஒரு மடையன் சலத்தில், அதாவது தண்ணிக்கு அடியில தண்ணிக்குள்ள இருந்தேன் என்பான். மாடு நிற்கும் யோகம் அல்ல வித்தையாச்சு. மாடு நிக்கிற மாதிரி நான் ஊசி முனையில ஒத்த கால நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், அது வித்தையாச்சுன்னுவான்.
சடை வளர்த்தால் ஆவது என்ன? ஜடாமுடி வளர்த்துக்கிறது. கண்ணை மூடி சாம்பவி என்று உரைப்பார் தவம் இல்லார்கள். சொன்னது யாரு ஐயா? ஒளிதேகம் பெற்ற மகா பிரம்மஞானி, நமது குல குரு. அகத்திற்கு மேல ஒரு சித்தர் உண்டா? அப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன பொருள்? இதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க போறோம்? மடையன் அவன் சலத்தில் உள்ளே இருந்தேன் என்பான். மாடு நிற்கும் யோகம் அல்ல வித்தையாச்சு. சடை வளர்த்தால் ஆவது என்ன? கண்ணை மூடி சாம்பவி என்று உரைப்பார் தவம் இல்லார்கள். தண்ணீருக்குள் யோக வித்தைகளை செய்பவர்களும் ஹடயோகங்களை செய்பவர்களும் செய்வதெல்லாம் யோகம் இல்லை, அது வித்தையும் இல்லை. மாடு கூட சாதா நின்று கொண்டேதான் இருக்கிறது, குதிரையும் கூட. மாடும் குதிரையும் யோகம் செய்கிறதா? தலையில் சடாமுடி வளர்ப்பதும் கண்ணை மூடிக்கொண்டு சாம்பவி முத்தை செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் தவம் இல்லை, அது வெளிவேடம், யோகத்துக்கு ஆகாது, வித்தையும் ஆகாது என்கிறார் அகத்திய சித்தர். இன்று உலகம் அப்படித்தான் இருக்கு. பொய்களுக்கும் வீண் விளம்பரங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் படோபாகங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் ஆணவங்களுக்கும் மோகங்களுக்கும் மாயா வலைகளுக்கும் தான் இன்று கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது திருமூலர் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குழுகினில் விழுமாறே. பல வேடங்களை தரித்து கொண்டு கண்ணை மூடி எவன் யோகம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன், தவம் செய்கிறேன் என்று சொல்கிறானோ, நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவன் புலித்தோல் போர்த்திய பசு. கண்ணை மூடினால் உள்ளே என்ன தெரியும்? இருட்டு மட்டும்தான் தெரியும். கண்ணை மூடி நீங்கள் எதை செய்தாலும் அது செத்தவனுக்கு ஒப்பாகும் செயலன்றி வேறில்லை. இது என் குரு சொன்ன வார்த்தை. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், கலையுரைத்த கற்பனை எல்லாம் நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக. எப்படி? கலை உரைத்த கற்பனை எல்லாம் நிலையென கொண்டாடுகின்ற கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும், சாபமே விட்டு போறது. இப்போது பல துறவிகள் என்போரும் தவசிகள் என்போரும் சாமியார்களும் தியானம் யோகம் தவம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெரிய அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள், முக்கிய நபர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு சாம்பவி யோகம், கேசரி யோகம், தன்னிலை மறுக்கும் சிவராஜ் யோகம், நெற்றிக்கண் திறக்கும் யோகம், குண்டலி யோகம் என்று கணக்கற்ற யோக தியானமர்களை சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். கற்றுக்கொள்ளும் ஒருவராவது ஞானம் அடைந்திருக்கிறார்களா? கற்றுக் கொடுப்போரையும் சேர்த்து நன்றாக நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். சிவராத்திரி என்று விடிய விடிய ஆட்டம் வேறு போடுகிறார்கள். கேட்டால் சிவனே சிவராத்திரி என்று உமையவளோடு ஆனந்த நடனம் கொண்டாடுகிறார். நாமும் அவர் ஆடினால் சிவத்தின் கருணையை, ஆசீர்வாதத்தை, அருளை பெறலாம் என்கிறார்கள். இங்குதான் லட்சக்கணக்கில் கூட்டம் அலைமோதி கொண்டு ஆட்டமா பாட்டமா என்று கூத்தடித்துக் கொண்டு சிவத்தை இந்த உலகத்தை விட்டு ஓட ஓட விரட்டி எடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். சிவன் ஆடல் வல்லான் தான், அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் ஏன் அவர் சதா தவத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்? பிரம்மஞான தவத்தில் தன்னை கரைத்து கொண்டு எப்பொழுதும் தவமே தன் மூச்சு என்பதை போல் அமர்ந்திருக்கிறாரே, அதற்கு என்ன பொருள்? தான் சிவமாக வேண்டும், சிவத்தோடு கலக்க வேண்டும், சிவலோகம் செல்ல வேண்டும், சிவப்பதவி அடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதற்கு இப்படி ஐம்புலன்களும் கதற கதற ஆடுவதுதான் அழகா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சிவம் எப்படி எங்கே இருக்கிறார்? இதுதான் கேள்வி. சிவம் ஒளியாக நம் உயிர் ஒளிக்குள்ளே அமர்ந்திருக்கின்றார், இதுதான் பதில். சிவம் ஒளியாக இருப்பதாக மாமரைகளும் பிரம்மஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் சிவகணங்களும் தேவகணங்களும் சத்தியமிட்டு உரைக்கின்றார்களே, இதை நாமும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இறைவன் ஒளியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அந்த இறை ஒளி நமக்குள்ளே, நம் உயிருக்குள் இருப்பதை ஏன் அறியாமல் இதுவரை வாழ்ந்து வருகிறோம்? சிவம் ஒளியாக இருக்கின்றார் என்றால் நாமும் ஒளியாகத்தானே இருக்க வேண்டும். சிவத்தின் குழந்தைகள் தானே அனைத்து உயிர்களும். தந்தையின் மரபணு அதன் குழந்தையிடம் கண்டிப்பாக இருந்ததானே ஆக வேண்டும். அப்படி என்றால் சிவத்தின் மரபணு நம் உடலில் இல்லாமல் போய்விடுமா? கண்டிப்பாக இருந்தேதான் தீரும். சிவம் ஒளி என்றால் நாமும் ஒளிதானே, ஒளியின் வடிவம் தானே. சிவத்தின் ஒளியை பிடிக்க வேண்டும் என்றால் நம் ஒளியைத்தானே பயன்படுத்தி செல்ல வேண்டும். ஒரு ஒளியால் தான் மற்றொரு ஒளியினை தூண்டி பிரகாசிக்க வைக்க முடியும் என்றால் நம் ஒளி எது? அதுதான் நம் உயிர் ஒளி. அந்த உயிர் எங்கே இருக்கிறது, அதற்கான வழி எது என்பதனை தெரிந்து கொள்ளாமல் புறவொளிகள் உடல் அசைவுகளால் நடனம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தால் சிவ ஒளியை அடைந்திட முடியுமா? சொல்லுங்கள். கூடுவிட்டு ஆவி போய்விட்டால் கூடவே இதுதான் வரும். சொல்லுங்கள் அன்பர்களே, ஒன்றுமே வராதல்லவா?
என் குரு சொல்வார், அமைதியின் வடிவம் சிவம், மௌனத்தின் வடிவம் சிவம், மோனத்தின் ரூபம் சிவம், ஒளியின் பிரவாகம் சிவம், ஒளியின் உயிர் சிவம், உயிரின் மூலம் சிவம், மூலத்தின் மூலம் சிவம், தவத்தின் மறுவுருவம் சிவம், ஞானத்தின் உச்சம் சிவம், பிரமத்தின் சக்தி சிவம், பிரம ஞானத்தின் மூச்சு சிவம், நாதத்தின் இருப்பிடம் சிவம், விந்துவின் இருப்பிடம் சிவம், நாத விந்துவாக இருப்பதும் சிவம், பரப்பிரமமாக இருப்பதும் சிவமே. இந்த ஒளியில் எது பிரம்மம் இல்லை, எது சிவம் இல்லை? எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே சிவம்தான். சிவம் அல்லாத ஒரு பொருள், ஒரு உயிர் இந்த உலகில் இதுவரை படைக்கப்படவே இல்லை என்றால், நீங்களும் சிவம்தான், நானும் சிவம்தான், மண்ணும் சிவம்தான், நீரும் சிவம்தான், காற்றும் சிவம்தான், நெருப்பும் சிவம்தான், ஆகாயமும் சிவம்தான், பஞ்சபூதங்களே சிவம்தான். வேறென்ன சொல்ல? இவ்வளவு மகிமைகளும் பெருமைகளும் இறை தன்மைகளும் கொண்ட சிவத்தை நாம் கொண்டாட வேண்டாமா? எப்படி கொண்டாடுவது? திருமூலர் சொல்வதை கேளுங்களேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. திருமந்திரம் 5வது பாட்டு. சிவனோடு ஒத்தாக ஒப்பாக சொல்லக்கூடிய தெய்வம் எங்கேயுமே தேர்னால் இல்லைன்றார். அவரை யாருக்குமே ஒப்பாக சொல்லவும் முடியலன்றார். புவனம் கடந்து பொன்னொழி மின்னுகின்ற தவண சடைமுடியாகவே இருக்கிறார் தாமரையோடையில. அவனை ஒளி அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறே அறியேனே. இன்னொரு அற்புதமான திருமந்திர பாடல் பார்த்தீங்களா? அவன் இல்லைன்னா அமரதே கிடையாது, அழியாத நிலையே பெற முடியாது. அவன் இல்லாம செய்யக்கூடிய தவமே எதுவும் கிடையாது. அவரால் பிரம்மா திருமால் ருத்ரனால ஆவது எதுவுமே கிடையாது. அவர் இல்லாம ஊருக்குள்ள போகவே முடியாது. எந்த ஊரு? உள்ள இருக்கிற நம்ம உயிரோரு. அதனாலதான் திருவாசகத்துல சொல்றாரு மாணிக்கவாசகர் ஐயா, யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உனை பெறலாமே, தேனே அமுதே அக்கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே. நானே பொய்யா இருக்கேன், என் நெஞ்சும் பொய்யா இருக்கு, அன்பும் பொய்யா இருக்கு, ஆனால் வினைகளை உடைய நான் அழுதால் உன்னை பெறலாமே. எப்படி அழுவணும்? சுடராளி தவத்தில் அழுவணும். அதை தான் இங்க சொல்றாரு. அப்பதான் தேனே அமுதே கருமின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறு. உன்னுகிட்ட நான் வந்து அடையிற மாதிரி என்னை வந்து கொண்டு போயிடு. சிவமே, என் இறைவா, நானே பொய்யாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் இதயம் கூட பொய்யாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய அன்பு கூட பொய்யாகத்தான் உள்ளது. கர்ம வினைகளால் பிடிக்கப்பட்டுள்ள நான் உன்னை நோக்கி அன்பு செலுத்தி பக்தி செலுத்த உள்ளுணர்வால் என் மனதை திருப்பி விட்டு இரு திருவடிகள் உனைக்கான பெருவேட்கை கொண்டு மெய்யுணர்வில் நின்று ஆள ஆரம்பித்து விட்டால் எனக்குள்ளே உன்னை நான் பெற்று விடுவேனே. என் இறைவா, சிவனேசா, என் தேனே, என் உயிரில் ஊறும் அமுதே, என் தித்திக்கும் கரும்பே, என் ஞான தெளிவே, என் தித்திக்கும் மானே, அருளே வடிவானவனே, அடியேனாகிய நான் உன்னை வந்து உன்னோடு கலந்து விட அருள் புரிவாயாக. இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இதற்கு மேலும் சிவத்தை நோக்கி அன்பு பாராட்டி அழ முடியுமா நம்மால? மாணிக்கவாசகர் மெய் உணர்வால் அழுதார், சிவத்தையும் பெற்றார். சிவத்தை திருவாசகம் எழுதும்படி செய்ய வைத்தார். இல்லை இல்லை, மாணிக்கவாசகரின் பிரமஞானம் கண்டு சிவமே வாதவரா நீ பாட யாம் எழுத என்று அமர்ந்து திருவாசகத்தை இறைவனே சிவமே எழுதியதோடு மட்டுமல்லாமல் தான் எழுதினோம் என்பதை பின்வரும் சந்ததிகளும் உலக உயிர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அழகிய சிற்றம்பல மொழியான் எழுதியது என எழுதி கையொப்பமிட்டு போயிருக்கிறார். இதை விட வேற என்ன பெருமை நம்ம திருவாசகத்துக்கு வேணும் சொல்லுங்க? இந்த பெருமை உலகில் உள்ள எந்த மொழிக்கும் எந்த நூலுக்கும் கிடைக்காத பெருமை. அந்த சிறப்பு நம் தாய் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதிலிருந்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாயும் தந்தையுமான மொழி தமிழ் மொழி என்பதைத்தான் நாம சொல்லணுமா? இதை ஏன் இங்க நான் சொல்ல வந்தேன்னா, பக்தி, அன்பு, வழிபாடு என்பது இப்படித்தான் இருக்கணும். இறைவனை மெய்யுணர்வால் வழிபடணும், புற ஆட்டங்களால் அல்ல. புறத்தே நாம் செல்ல செல்ல இறைவன் வெகு தொலைவில் போய்விடுவான். எப்படி என்றால், நமக்குள் இருக்கும் இறைவனை காணாமல் வெளியே எங்கோ தேடும் போது நமக்கும் நாம் சென்றிருக்கும் தொலைவுக்கும் உள்ள தூரம் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொலை தூரமாக அமைந்துவிடும். இதனால்தான் அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் இறைவனை தேடாதீர்கள் என்றார்கள். அப்ப சிவத்தை அடைய பிரம்மஞானம் தவம் ஒன்றுதான் மிக எளிமையான வலிமையான ஆத்மார்த்தமான ஞான வழி. மற்ற வழிகள் எல்லாம்
தொலைதூர சுற்று வழிகள் தான். இருக்கும் இடத்திலேயே இறைவனை காணலாம். நாம் உயிருக்கும் இடத்திலேயே சிவத்தை காணலாம். உயிரை தேடி கண்டடைந்தால் சிவத்தை காண்பது எளிது. உயிரை காணாது சிவத்தை காணவே இயலாது. உயிரும் சிவமும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கின்றது. உயிரிலிருந்து சிவத்தையோ சிவத்திலிருந்து உயிரையோ யாராலும் பிரித்தறிய முடியாது. இரண்டுமே ஒன்றுதான். உயிரும் சிவமே, சிவமும் உயிரே. இந்த சிவத்தை மெய்யுணர்வால் வழிபட வேண்டுமே ஒழிய புறவழி ஆட்டங்களால் அல்ல என்பதைத்தான் இங்கு நாம் சொல்ல வந்தது. சிவம் நடனம் ஆடுகின்றார் என்பது உண்மைதான். அது என்ன சிவநடனம் என்றால், மெய் உணர்வுகளை திருவடிகளின் வழியாக அமதக்காற்றின் மூலம் மெய்ப்பொருளாகிய கண்மணியின் ஊடாக அனுப்ப வேண்டும். ஆனால் அங்கிருக்கும் 3 கோட்டைகள் அமதக்காற்றின் மூலம் வரும் மெய்யுணர்வுகளை தடுத்து நிறுத்திவிடும். இந்த கோட்டைகளை சுடராளி தவத்தின் ஆயுதம் கொண்டு கடுமையாக தாக்க வேண்டும். அப்போதும் இந்த கோட்டைகள் அசைந்து கொடுக்காது. அப்போது சிவத்தின் அருளால் நமக்குள் ஒரு யுக்தி ஒன்று உருவாகும். அதுதான் முருகப்பெருமானின் யுத்த யுக்தி. சுடராளி தவத்தில் நாம் 2 திருவடிகள் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு அந்த கோட்டைகளை தாக்கி கொண்டிருப்போம். கோட்டை அசைந்து கொடுக்காது. அப்போது முருகப்பெருமானினுடைய வேல் நமக்கு ஆயுதமாக கிடைக்கும். அதை அருள்வதும் சிவமே. நம் ஞான போருக்கு முருகனே முன்னின்று துணை புரிவார். முருகப்பெருமானின் அருளால் அவர் கொடுத்த ஞான வேலான 3ஆம் திருவடியை கொண்டு தாக்க முனைவோம். அப்போது முக்கோட்டைகளும் தனித்தனியாக வல்லமை கொண்டு நமக்கு போக்கு காட்டி கொண்டிருக்கும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 கோட்டைகளும் தனித்தனியாக இருக்கும் வரை இவைகளை அழிக்கவே முடியாது. இவை 3ம் பிரபஞ்ச இயக்கத்தின் காரணமாக ஒரு கோணப்புள்ளியில் ஒரே நேர்கோட்டில் அடுக்கடுக்காக ஒன்றின் பின் ஒன்றாக சேர்ந்திருக்கும் சூழல் வரும். அந்த சூழலை கண்ணும் கருத்துமாக காத்திருந்தால் உற்று பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் அந்த ஒரு சேர் நேர்கோட்டு புள்ளியை நம்மால் கண்டறிந்து விட முடியும். அப்போது முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த ஞான வேளை அந்த கோட்டைகளில் கண் இருக்கும் இலக்கை நோக்கி எரிந்து தாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கோட்டைகளின் உயிர் அதன் கண்களில் தான் அமைந்திருக்கும். அக்கோட்டைகளின் கண்ணை தாக்கி அழிக்கும் போது அங்கே ஞானத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய திரைகள் மனமளவென்று விலக ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு விலகலின் போது திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உயிரின் ஒளியையும் அதற்குள் இருக்கும் சிவத்தின் ஒளியையும் கண்ணார காண முடியும். அவ்வாறு திரை விலகலின் போது பார்க்கப்படும் ஒளியானது விலகல் பெரிதாக பெரிதாக அந்த ஒளியும் பெரிதாகி கொண்டே வருவதை காண முடியும். அப்போது அந்த உயிரொளியானது அமது காற்று படப்பட அசைந்து கொடுத்து அழகாக வளைந்து கொண்டு காட்சியளிக்கும். இதை பார்ப்பதற்கு யாரோ ஒளி தேகத்தோடு ஆடுவதைப் போல இருக்கும். சிவம் எப்போதும் செம்மை நிறத்தோடு தான் இருப்பார். காரணம் அவர் ஒளியாக இருப்பதினால். ஒளியின் நிறம் செம்மை என்பதால் சிவமும் செம்மணியாகத்தான் காட்சியளிப்பார். இந்த சிவ ஒளியோடு அமதக்காற்று ஒன்றிணையும் போது சிவ ஒளி மேலும் மேலும் வளைந்து நெளிந்து கீழ் மேலாக ஆடிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் ஆதி தமிழ் சித்தர்களும் பிரம்மஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் கண்டு கண்டு பேரின்பத்தில் திளைக்க ஆரம்பித்தார்கள். இந்த சிவ ஒளியை கண்ணார பார்க்கும் போது பேரின்ப மெய்யுணர்வுகள் நம் தேகத்தை, ஐம்பலன்களை உச்சக்கட்ட மயிர்கூச்சரியும் பரவசத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கும். இதை எழுத்துகளாலோ வார்த்தைகளாலோ சொல்லிவிடவே முடியாது. இந்த சிவானுபவ மெய்யுணர்வுகளை அனுபவத்தால் மட்டுமே உள்ளது உள்ளபடி உணர்ந்திட முடியும். எம் பிரம்மஞான புற்சபை மாணவர்கள் இதை நித்தமும் அனுபவித்துக் கொண்டு தவத்தில் இருந்து வருகின்றார்கள். இந்த ஒளியினுடைய அசைவுகள் தான் நடனம். செவ்வொளி அசைவுகள் தான் சிவநடனம். இவ்வாறு பிரம்மஞான தவத்தால் சுடராளி யுக்தியை கொண்டு சிவத்தை கண்டு மெய்யுணர்வுகளால் உயிருக்குள் ஆடி தலைக்க வேண்டுமே தவிர புறவெளியில் புற வழிபாட்டில் ஆடி தேகத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க கூடாது. இது சிவனை வழிபடும் முறை அல்ல. இதுவெல்லாம் புற மார்க்கம். அகமார்க்கம் ஒன்றே அகத்தில் இருக்கும் ஈசனை காண வெளி. அகத்தில் ஈசன் இருப்பதால் தான் அவனுக்கு அகத்தீசன் என்றே பெயர். புற ஈசன் என்று எங்கேயாவது சிவனை அழைக்கின்றோமா? எந்தவித உணர்வுகளையும் மெய்யாலே மட்டுமே உணரப்பட வேண்டும். ஞானத்தை அடைவதற்கான சக்தி வழி அது ஒன்றே. மெய் என்பது உடல் அல்ல, அது நம் உயிர். உயிர்தான் மெய், மற்றெல்லாம் பொய். உயிராகிய மெய் இருப்பதால் தான் இந்த உடலுக்கு மெய்யுடம்பு என்று பெயர். உடலை விட்டு உயிர் போன பின்பு இது பொய்யுடம்பு என்றே பெயர் எடுக்கிறது.
இதிலிருந்தே மெய்யது பொய்யது என்பதை நாம் பகுத்துணர வேண்டும். எனவே இனி வரும் ஒவ்வொரு சிவராத்திரி காலங்களில் நம் ஆதி தமிழ் சித்தர்களும் பிரம்மஞானிகளும் மாணிக்க வாசகரும் சொன்னதைப் போல நாம் அனைவரும் பிரம்மஞான தவத்தை சிவத்தை போல செய்து திருவடிகளுடைய மெய்ப்பொருளால் சிவ பரம்பொருளை கண்டடைந்து பரிபூர்ண பிரம்மஞானம் பெற்று சிவத்தோடு ஒளியாக கலந்துவிட வேண்டும் என்று இந்த தளத்தின் மூலமாக அன்போடு பணிவோடு விண்ணப்பித்துக் கொள்கின்றோம். பிரம்மஞான தவம் என்பது எமக்கோ ஒரு சாராருக்கோ ஒரு உரிமை உடைத்தது அல்ல. நம் தமிழ் இனங்கள் அனைவருக்கும் சொந்தமான உரிமை உடையதான நம் முப்பாட்டன்களுடைய சொத்து தான் இந்த பிரம்மஞான தவம் என்பது. அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள், பரிபூரண பிரம்மஞானத்தை அடைந்திருங்கள், சிவமாகவே மாறிடுங்கள். இதுவல்லால் யாம் வேறொன்றும் உங்களிடம் யாசிக்கவில்லை. நம் தமிழ் இறைநெறி இது ஒன்றுதான். நம் தமிழை காக்க, தமிழ் நெறியை காக்க, இந்த தவ நெறி உலகெங்கும் பறைசாற்ற நீங்கள் எல்லோரும் இந்த தவத்திற்குள் வர வேண்டும் என்றும் வெற்றி நிலையை பெற வேண்டும் என்றும் உலக மக்களுக்கு சிறந்த ஞான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இங்கே உங்கள் முன்பு சிறந்தாழ்த்தி திருவடிகளால் வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். குருவர்களும் திருவர்களும் இதற்கு துணை புரிவதாக. பொய்யான வழிகளைத்தான் மெய்யென்றும் சத்தியம் என்றும் பொய்யை மெய்யை போல சாஸ்திரங்கள் காட்டி வருகிறார்கள். ஞான நூல்களை குருமகாந்தரம் கற்றுக்கொண்டு வரும்போது இதன் உண்மையை நீங்கள் கண்டு உணரலாம். பிரம்மஞான தவத்தினுடைய முதல்நிலையை கடந்து விட்டவர்கள் சாஸ்திரங்களுடைய பொய்முகத்தை நன்றாக கண்டடைவார்கள். இதைத்தான் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் என்று சொல்வார்கள். உங்களுக்குள் ஞான அனுபவங்கள் உண்டாகாவிட்டால் நூல்கள் சொல்லும் ஞான ரகசியங்கள் பிடிபடாது. இதன் காரணமாக மெய்யை அறிந்திடாமல் பொய்யை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவீர்கள். இன்றைய கோயில் திருவிழாக்கள் அனைத்தும் இதைத்தான் காட்டுகின்றன. மெய்யை காட்டுவதற்காக ஊமைகளை உதாரணமாக சொல்லி வைத்தார்கள் நம்முடைய ஞானிகள். அதன் மெய்யை உணர்ந்திடாமல் ஊமைகளையே மெய்யென்று நம்பிக்கொண்டு மெய்ப்பொருளை விட்டுவிட்டு ஊமை கதைகளுக்காக விழா நடத்துகிறார்கள். இன்றைய சமயவாதிகளும் மதவாதிகளும் இதில் அவர்களுக்குள் தன் சமயம்தான் பெரிது, தன் மதம்தான் பெரிது என்று கூச்சலிட்டு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இதைத்தான் சமயவாதிகள் தம் தம் தாங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். பெரும் வாய்க்கொழுப்பினால் மதவாதிகளும் சமயவாதிகளுக்கும் இடையில் மிக பெரும் இருட்டானது சூறாவளி காற்றாக சுழன்று அடித்து சுத்த பிரமத்தை மாயை எனும் திரை மறைத்து விடுகிறது. மனிதம் பிரம்மஞானத்தை பெற்று மாயாமலங்களை தாண்டி இறை ஆன்மாவோடு பரிபூர்ணமாக கலந்திட வேண்டும். இதைத்தான் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் சுழிந்து அடித்து தார்த்து அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவாங்க. எவ்வளவோ சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எம்பெருமான் மெய்யடியார்களை அடிமை கொள்வது என்பதன் பொருள் என்ன தெரியுமா? அன்பு செய்பவர்களுக்குரிய அளவினை அபாவினை மாயையை அகற்றி எம்பெருமான் அடிமை கொள்வாரே என்று வேற என்ன அங்க இருக்க முடியும்? பிரார்த்தனை பத்துல திருவாசகத்துல பிரார்த்தனை பத்துல அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கு அழுந்த இருளார் ஆக்கு இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று எங்கு என கண்டார் பெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே. அதாவது வருமால் என்பது ஆசை, வெருளுதல்னா மறுதல்னு அர்த்தம். அமுதத்தினுடைய ஊற்றானது அருளின் வசமே தான் இருக்கும். அவன் அருள் இல்லாமல் அமுதமானது பொங்கி வெளியே வராது. அமுதத்தின் ஊற்று அது அருளினுடைய ஊற்றாகும் என்பதால் அமுதமும் அருளும் ஒன்று என்பது இதனால் நன்கு விளங்கும். இதுதான் பரவிந்துவின் கலை. அருளும் அமுதமும் ஒன்று என்பதைத்தான் அருளார் அமுதம் சொல்லுவாங்க. அமுதம் ஒன்று இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கணும் இல்லையா? அந்த இருப்பிடம் தாயா பிரணவத்தினுடைய குகை பகுதி. பிரணவத்தினுடைய குகையில்தான் அமுத வெள்ளத்தினுடைய வாயில் பகுதி இருக்கு. இதைதான் பெருங்கடல் வாய் என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். பிரம்மஞான தவத்தை செய்கின்ற மெய்யடியார்கள், பிரம்மஞான சாதகர்கள் அனைவரும் இந்த பிரணவத்தின் குகையான கண்மணியை நோக்கித்தான் பிரம்மஞான தவ சாதனைகளை செய்து வருகின்றார்கள். மேலும் அந்த பிரணவத்தின் குகையில் சதா அசைவற்று நின்று கொண்டு தவத்தையும் ஆற்றி வருகின்றார்கள். மனித தேகமானது மாயா மலங்களால் நிறைந்து அஞ்ஞானத்தில் திளைத்திருப்பதால்
ஞானம் என்ற வெளிச்சம் காணாமல் இருளிலேயே எப்போதும் நம் தேகம் சூழ்ந்திருக்கு. இறைவனை கண்டறியும் பிரம்மஞானத்தை இந்த மக்கள் இதுவரை அறிந்திராமல் இருக்கின்ற மாயா மாக்கிய நிலையில்தான் இருந்து வராங்க. அனைத்து மக்களும் தன்னை கண்டு பயத்து ஒழித்து அச்சமில்லாமல் நிற்கின்ற நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். முன்னிலையாகிய மாகியை உறவு செய்வதற்கு அன்பே சிறந்த சாதனம். மெய்யடியார்களுடைய வினைவினை எவ்வண்ணம் எப்படியாவது நடத்தி அகற்றணும். அப்படி அந்த வண்ணம் நடத்தி அதை அகற்றி ஆட்கொள்வதுதான் இறைவனுடைய அருள் என்பது. அதாவது யாரெல்லாம் பிரம்மஞானத்தை செய்கின்றார்களோ அந்த மெய்யடியார்களுடைய துன்ப வினைகளை எப்படியாவது நடத்தி அவங்ககிட்ட இருந்து அகற்றி வெளியே கொண்டு போகணும். அப்படி ஆட்கொள்ள வைப்பதுதான் இறைவனுடைய அருள் சொல்றாங்க. மாயை வசப்படுத்த அறியாது அதனை வெறுத்து ஒருபால் ஒதுங்குவோர் மெய்யடியார் ஆவதற்கு முடியுமா? முடியாது. அவர் மெய்யடியார் என்று சொல்ல முடியுமா? முடியாது. கர்ம போராட்டங்களால் துன்பம் அடைந்த மெய்யடியார்கள் எல்லாம் தங்களை பாவிகள் என்று இழித்து கூறி வலிமை இழந்து இறங்கி போய் இருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரம் ஒரு திருவாசக பாட்டு, உயிரினிப்பத்துல 10வது பாட்டு. வான் பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து அடைவி மரமானேன். தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திருப்பெருந்துரை உறைவாய் நான் பாவியன் ஆனால் உன்னை நல்காய் எனலாமே. உலகத்தவர் தவமே செய்ய என பாடியிருப்பதால இந்த உலகில பிறப்படுத்த அனைவருமே தவத்தை செய்து வருகிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல ஒரு சிறந்த ஞானம் சர்க்குருவிடம் குருகுல கல்வியில் சேர்ந்து பிரம்மஞான தவத்தை கற்றுக்கொண்ட பிரம்மஞான சாதகர்கள் தான் இவ்வாறு தினமும் தவத்தை செய்து வருகிறார்கள் என்றுதான் நம் பொருள் கொள்ளணும். மேலும் பிரம்ம ஞானிகள் அனைவரும் நித்தமும் தவத்தில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் எந்த அளவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. வனங்களில் அதாவது காடுகளில் காணப்படுகின்ற பழ மரங்களால் யாருக்கும் பயன் இல்லை. ஒருவேளை காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கின்ற ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வேணா ஒருவேளை பயன் தரலாம். ஆனால் அந்த வன மரங்களின் இலைகள், பூக்கள், காய்கள், பழங்கள் ஆகிய அனைத்துமே மண்ணில் விழுந்து வீணாகத்தான் போய்கிட்டு இருக்கும். அதனால மனித உயிர்களுக்கு எந்த பயன்பாடும் இல்லாமல் தான் இன்று வரைக்கும் அந்த காட்டு மரங்கள் இருக்கு. காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களால் எப்படி யாருக்கும் எந்த பயனும் இல்லாது போகிறதோ அப்படித்தான் அஞ்ஞான காடுகளால் அறியாமையில் ஆழ அழிந்து கிடக்கின்ற மனிதர்களால் இந்த உலகத்திற்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. அஞ்ஞான காடுகளால் அறியாமையில் ஆழ அழுந்தி கிடக்கின்ற மனிதர்களால் இந்த உலகிற்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. இததான் அவமே ஊன்பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன். அடவின காடு. அப்ப கொன்றை மலர்கள் பார்ப்பதற்கு பரவிந்து பரநாதங்களை வெளிப்படுவதைப் போல விளங்கி அவைகள் நமது திருவடிகளில் பொருந்தி அழகான பிரணவத்தின் குகையில் பரவிந்து சுரூபமாக பரமேஸ்வரனே விளங்குகிறான். நீ கொடுக்கின்ற அருட்கலைகளை கர்ம வினை பதிவுகளால் பாவியாக இருக்கின்ற என்னால் அந்த கலைகளை பெற்றுக்கொள்ள இயலாது இருக்கின்றதே. அதனால் பார்ப்பதற்கு நீ எனக்கு அருள்கலைகளை கொடுக்காதது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளையே நம்ம ஏசுவோம். உண்மை என்றது இறைவனுடைய அருள்கலை. இந்த பாசுரங்கள் அனைத்திலுமே இறைவன் எவ்வாறு தன்னை ஆட்கொண்டு அவனுடைய அருட்கலைகளை வாரி வாரி அருளான் என்பதையும் அதனால் தான் பெற்ற சிவானமதத்தின் அருமை பெருமைகளையும் இந்த உலகிற்கு தெரிய வேண்டும் என்று வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் மாணிக்கவாசகர். ஒருவன் தன்னை பாவி என்றும் படிற்றொழுக்க முடியவன் என்றும் உணர்வதற்கே பல ஜென்ம புண்ணியம் வேணும். மனிதர்கள் தங்களை பாவிகள் என்று உணர்வது முடியாத காரியமாக தான் இருக்கு. தங்களை வினைரூபங்கள் என்று அறிய மாட்டார்கள். மற்றபடி எல்லாம் உணர்ந்தவர்கள் என்றும் பூரண அறிவாற்றல் உடையவர்கள் என்றும் துணிந்து வாழ்பவர்களாகவே இன்று வரைக்கும் இருக்கிறாங்க. வினை போகமே உருதேகம் கண்டாய் பட்டணத்தார். பலர் தம்மை வினைரூபம் என்று பிறர் கூறினால் சீற்றம் கோபம் வந்துடும். நீ ரொம்ப கர்மவனம் படைச்சவன்டான்னு சொன்னோம்னா கோபம் வருதல்ல. இதற்கு அவர்களுடைய அறியாமைதான் காரணம். மனிதர்கள் தாம் எடுத்த பிறப்பில் அனுபவிக்கின்ற கர்மங்களை கொண்டே தமது புண்ணிய பாவங்களை மதிக்கிறார்கள். அடுத்த ஜென்மத்துக்குரிய வினை வித்து இது என்று அறிய மாட்டார்கள். ஆகாமி இயல்பையும் அதன் விளைவையும் அறியார்கள். புண்ணியம் இவை பாவம் இவை என்றும் அறிய மாட்டார்கள். எடுத்த பிறப்பில் உழலும் சில நடை நொடிகளால் செயல்களால் இறந்தவுடன் மோட்சம் அடைவது திண்ணம் என்று உறுதி கொண்டு அகம்பெருமைகளாக சாவதை எதிர்நோக்கியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க.
இதனால்தான் சில நூல்களை படிப்பதாலும், சில சரியை, கிரியை, உபாசனை, யோகம் இவைகளை செய்வதாலும், இறந்த பின் எளிதாக முக்தி அடைந்து விடலாம். சாலோக சாமீப சாரூப சாயுச்சு நடைகளை அடைந்து விடலாம் என வாய்க்கிழிய பேசி, அவற்றின் இலக்கணம் என்னதென்று கூட அறிய மாட்டாது எண்ணிலை கோடி பேர்கள் காலன் வசம், யமன் வசம், காலன் வசம் ஆட்பட்டு மரணத்தை எதிர்பார்த்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய நூல்கள் எல்லாம் உடலும் உயிரும் ஒளிவர ஒன்றி தோன்றிய முறையே ஒடுங்குவதை வீடு பேர் என்பதை நன்றாக வலியுறுத்துகின்றன. என்ன சொல்லுது? உடலும் உயிரும் ஒளிவர ஒன்றி தோன்றிய முறை. உடலும் உயிரும் ஒளிவர ஒன்றணும். அப்படி ஒடுங்கினதுக்கு பேர் தான் வீடு பெறுன்னு அந்த நல்ல வலியுறுத்தி சொல்றாங்க. இதற்கு ஆதாரமா தைத்திரிய உபநிஷத்துல பிருகுவலி படலத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னா சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சொல்றேன் அந்த இடத்துல. அதுல பிருகுக்கும் ஒரு மாணவருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு உரையாடல் வரும் அந்த இடத்துல. பிருகுன்றத ஒரு ரிஷியா, அந்த ரிஷிகிட்ட ஒருத்தர் மாணவர் கேட்கிற மாதிரி அந்த உரையாடல் மாதிரி போகும். பிருகு அவர் அப்பா கிட்ட போறார். அப்பா பிருகு ரிஷியினுடைய அப்பா வர்ண பகவான். அவர்கிட்ட போறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, தந்தையே இறைவா, தயவு செய்து எனக்கு பிரம்மம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுங்கள். வர்ண பகவான்கிட்ட பிருகு முனி கேட்கிறாரு, ஐயா எனக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரியல, எனக்கு கத்துக் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு வர்ணன் சொல்றாரு, உணவு, பிராணன், கண்கள், காதுகள், மனம் மற்றும் பேச்சு இவை அனைத்துமே பிரம்மம். பிரம்மனிடமிருந்து எல்லா பொருள்களும் பிறக்கின்றன. யாரால் வாழ்கின்றன, யாரை நோக்கி நகர்கின்றன, யாரிடம் திரும்புகின்றன, அதை நன்கு அறிய ஆசை. எப்படி பாருங்க. இது முதல் வாக்கியம். 2வது வாக்கியத்துல அடுத்தது இதெல்லாம் பிறகு சிக்கனத்தோட தியானம் செய்யறாரு, தவம் செய்யறாரு, தனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு செயல்பாடுலாம் நடக்குது. உணவு தான் பிரம்மங்கிறது புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சின பின்னாடி பிறகு திருப்பியும் போய் அப்பாட்ட போய் கேட்கிறாரு வர்ண பகவான்கிட்ட, இறைவா, பிரம்மனை பற்றி மேலும் கூறுங்கள். வர்ணன் சொல்றார், ஐயா அந்த பிரம்மனை பத்தி இப்ப கொஞ்சம் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் நான் கேட்கறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப வர்ணன் சொல்றாரு, ஆழ்ந்த சிந்தனையால் நீ பிரம்மத்தை அறிய முயல்க. தபஸ் என்பது பிரம்மம். ஆழ்ந்த சிந்தனையால நீ பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு நீ முயற்சி பண்ணு. நீ பண்ற தபஸ் பண்ற இல்லையா, அந்த தபம் தான் பிரம்மம்ன்றார். பிறகு திருப்பியும் போய் தியானம், தவம், பிராணன் மூச்சடக்கிறது எல்லாமே பண்றார், கண்டுபிடிக்கிறார். ஏனென்றால் இவை அனைத்துமே பிராணனிடமிருந்து தான் பிறக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறார் பிருகுமுனி. பிராணனால் அவை வாழ்கின்றன, பிராணனை நோக்கி நகர்கின்றன, அவை இறக்கும் போது பிராணனுக்குள் திரும்பி விடுகின்றன நினைக்கிறார். இதை அறிஞ்சு கொண்ட பின்னாடி மீண்டும் அப்பா கிட்ட போறார். இறைவா, பிரம்மனை பற்றி மேலும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்கிறார். வரன் திருப்பியும் சொல்றாரு, நான் உனக்கு வெறும் கதை சொல்லல, நல்லா உள்வாங்கிக்க, நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆழ்ந்த சிந்தனையால் பிரம்மத்தை அறிய நீ தேடு. தபஸ் என்பதை பிரம்மன் மீண்டும் சொல்றார். திருப்பியும் அவர் போய் தியானம் பண்றாரு, தபம் பண்றாரு. திருப்பியும் மனசிலிருந்து எல்லாமே பிறக்குது. மனசால் அவை வாழ்கிறது. தொடர்ந்து மனதில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இறக்கும்போது திருப்பி மனசுக்குள்ள போய் திரும்பிடுது அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. மீண்டும் அப்பாட்ட போய் கேட்கிறாரு, இறைவா, பிரம்மனை பற்றி மேலும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வர்ணன் சொல்றாரு, ஆழ்ந்த சிந்தனையால் பிரம்மத்தை அறிய நீ தேடு. தபஸ் என்பது பிரம்மன். திருப்பியும் தபஸ் தான் பிரம்மன் சொல்றாரு. திருப்பியும் போறாரு, திருப்பியும் தவம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இப்ப அறிவுதான் பிரம்மன் சொல்றாங்க. அப்ப அந்த அறிவுனா என்ன? அறிவுலதான் எல்லாமே வாழுது. அறிவுதான் எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கு. இறக்கும் போது அந்த அறிவுக்குள்ள எல்லாமே திரும்பிடுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறார். உணர்ந்த பின்னாடி திருப்பி அப்பாட்ட போய் கேட்கிறாரு, அப்பா, பிரம்மனை பற்றி மேலும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆழ்ந்த சிந்தனையால் பிரம்மத்தினை அறிய தேடு. ஆனந்தம் தான் பிரம்மம். இப்ப ஆனந்தம்னு சொல்லிட்டாரு. திருப்பியும் போறாரு, தபம் பண்றாரு, தியானம் பண்றாரு, பேரின்பத்துல எல்லாமே பாக்குறப்ப அவர் பேரின்பத்திலிருந்து உலகத்துல இருக்க எல்லாமே பிறக்குதுன்னு பாக்குறாரு. பேரின்பத்தாலதான் அவ எல்லாம் வாழுதுன்னு பாக்குறாரு. அது தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாக்குறாரு. இறக்கும் போது கூட அவ மீண்டும் பேரின்பத்துக்குள்ள போய் திரும்பிருச்சுன்றதை பாக்குறாரு. திருப்பி அப்பாட்ட போய் கேட்கிறாரு. அப்ப அப்பா அவர் கேட்கிறாரு, பிரம்மனை பற்றி மேலும் சொல்லுங்க ஏன்னு கேட்கிறாரு. வரணும்னு சொல்றாரு, ஆழ்ந்த சிந்தனையால் பிரம்மத்தை நீ அறிய தேடு.
உணவு தான் பிரம்மன்றார். திருப்பியும் போறாரு, திருப்பியும் தவம் பண்றாரு. அவர் உணவே உடையவராக உண்பவராக மாறுறாரு. அவர் சந்ததி கால்நடைகள் ஆகியவற்றில் பணக்காரராகி உண்மையான பிராமண பேட்டையினுடைய சிறப்புகளும் பெறுகின்றார். உண்மையில் அவர் பெரிய ஆன்மீக மற்றும் செழுமையாக மாறுறாரு. இப்ப தபஸ் முழுமையான பேரின்பத்தில் முடியுதுன்னு கண்டுபிடிக்கிறார். இந்த அறிவு பிருகுவால் கற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் அவரது தந்தை வருணனால் கற்பிக்கப்பட்டது. இது இதயத்தினுடைய உச்சி குழியில் நிறுவப்பட்டது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. உணவுடன் தொடங்கிய பயணம் இப்போது இதயத்தின் உச்சக்குழியில் உச்ச பேரின்பத்தில் முடிகிறது. இங்கே சீடன் தேடுபவன் பிரம்மனுடன் ஒன்றாகிறான். உரையாடல் மூலம் கற்பித்தல் என்ற கருத்து பிருகுவை பின்பற்றுகின்ற அதே முறையை பின்பற்றி வரும். அதை பின்பற்றுகின்ற எவரும் பிருகு என்ன சாதித்தார் என்பதை உணர வைக்க முடியும், உணர வைக்க வலியுறுத்தும். இதுதான் தைத்திரி உபநிஷத்தில் புகழ்பெற்ற பார்க்கவி வருணி வித்யா என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஒண்ணுமே அன்னம் நித்தியான் தத்வரதம். இங்குள்ள சபதம் உணவை அவமதிக்க கூடாது. அதன் பொருள் என்ன? அதாவது நிராகரிப்பது, மறுப்பது, விமர்சிப்பது, உணவின் மீது எந்த மதிப்பும் வைக்காதது, பிராணன் மற்றும் உடலில் உள்ள உபாசனாவுடன் உணவு நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது, உணவை மதிக்கணும், இப்படி கொண்டு போறாங்க. அடுத்து பிராணனை கொண்டு போறாங்க, பிராணனை மதிக்கணும். அடுத்து தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கணும், பொருள் செழிப்பை வச்சுக்கணும். உணவை நிராகரிக்க கூடாது, தண்ணீரை நிராகரிக்க கூடாது, ஒளியை உள்வாங்கணும். ஏன்னா நீர் மற்றும் நெருப்பு ஒருவருக்கொருவர் உணவு தண்ணீர் உணவாக மாறி நிற்கும். அந்த தகுதி ஆன்மீக செழிப்புல பொருள் செழிப்பாக ஒவ்வொரு உயிருக்குள்ளும் போய் நிலைக்கின்ற விஷயத்த அப்படியே அந்த தைத்திரி உபநிஷத்து வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். இப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இதுல ஒருத்தன் வந்து தான் மனசுதான் பிரம்மம், அறிவுதான் பிரம்மம், தான் சென்ற அறிவுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிதான் பிரம்மம்ன்றத பகுத்து பகுத்து பார்த்து பார்த்து கடைசியில தான் அடையிற அந்த மெய்யுணர்வு கொடுக்கின்ற அந்த ஆனந்தம் தான் பிரம்மம்ன்றதை உணர்ந்துக்குவான். அதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம சொன்னது. அப்ப இதனை ஒருவன் அறிந்து விட்டால் அவனுக்கு என்ன பயன் கிடைக்கும்? அவன் வீடு பெற்று அடைந்து விடுவானா? அறிவுதால் மட்டும் ஒருவன் அடைந்து முடியுமா? முடியாது. அந்த திருவாசகம், திருமந்திரம், திருவாய்மொழி, அவைக்கர் முதலிய பிரம்மஞானிகளுடைய அருநூல்களும் சுத்த சாதக நூலும் உண்மை முக்தி இலக்கணம் இதுதான் என்று வலித்து சொல்லியிருக்கு. இந்த மெய்ஞான நூல்களை கற்பதினால் படிப்பதனால் மாத்திரம் ஒரு வீடு பெற்று அடைய முடியாது. வீடு பெற்றினுடைய பயனை அடைய முயல்பவன் கை கொண்டு ஒழுக வேண்டிய ஆறுகள் வேறு, பேறுகள் வேறு. இவை மனிதர் எவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சத்தியம். அதுதான் வேத உண்மை. உலகத்துல வாசா கைங்கரிகள் பெரும்பாலும் இருக்கு. அவைகளுக்கு ஏற்ப பயனற்ற அறத்தார்கள் பல பல இருக்கு. ஒருவன் பலருக்கும் அன்னத்தை கொடுப்பான், தன் பொருளில் பெரும்பாகத்தை தர்மத்திற்கென்று தியாகம் செய்வான். கோயில், குளங்கள், மடங்கள், சாத்திரங்கள், பாடசாலைகள் அமைப்பான். சபைகள், சங்கங்கள், சமரசங்கள் நிறுவுவான். செய்யும் நூல்கள், உரை நூல்களை உழற்றுவான். உலக கீர்த்திகளை தர்மணமாக்கி இப்படிப்பட்ட பல கர்மங்களையும் செய்வான். வேடம் பூண்டு பூசை முதலிலும் செய்வான். இவற்றோடு அமைதி பெற்று அடைய வேண்டியவை அனைத்துமே தன் புண்ணிய செயல்களால் அடைந்து விட்டதாக துணிந்து செத்தும் போவதும் நேராக மோட்சம் அடைவது நிச்சயம் என உறுதி கொண்டு தனது செயல்களை எல்லாம் பலரும் வரும்படியாக தந்திரமாக பிரச்சாரமும் செய்வான். இத்தனை அரிய பெரிய செயல்களை செய்தவனை குரு வந்து நேரில் கண்டு, அப்பா உனக்கு ஒரு உண்மையை உபதேசிக்கிறேன், நான் சொல்லுகிற பிறகு நீ நடக்கணும்னு கேட்கிற. இது என்ன பெரிய காரியமா? இவ்வளவு பெரிய தர்மத்தை செஞ்ச எனக்கு தாங்கள் சொல்படி நடக்கிறது என்ன கடினமான செயலா அப்படின்னு சொல்லுவான். குரு இவன் சொல்லை கேட்டு சிரிக்கத்தான் செய்வார். ஏன்? மனிதர்கள் எத்தனையோ பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய துணிவார்கள். ஆனால் தங்களுக்கென்று வைத்திருக்கின்ற சுதந்திரத்தை, தற்சுதந்திரம் என்ற இயற்கை தத்துவத்தை ஒருபோதும் விடமாட்டார்கள். விட துணியவும் மாட்டார்கள், விடவும் முடியாது. அவங்களால முடியாது என்றால் விடுவது அரிதினும் அரிதுதானே. மா கடினம் சொல்லுவாங்க. இத மனித இயலுக்கு ஐசீவ இயற்கை, ஜீவ தத்துவம் இதுதான். இது ஒழிந்த இடம்தான் ஜீவன் முக்தி. இது வாய்ப்பச்சால் ஆகுமா? மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படுகின்ற எந்த வகையான தந்திர மந்திர யோக சமாதிகளாலும் குட்டிக்கரணம் போட்டாலும் மெய்ப்பொருளை கண்டுவிட முடியாது. உடம்புல 5 இந்திரியம் இருக்கு இல்லையா? அந்த 5 இந்திரியங்களும் ஒன்றே 5 துவாரங்கள். ஓட்டைகள் வழியாக 5 உணர்ச்சிகள். ஒரு துவாரமே, ஒரு துவாரத்துக்குள்ள 5 இருக்கு. நம்ம
பிரம்மஞான தவத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த வழிகள்ல இப்ப 5 துவாரம் இருக்கையா, இப்ப ஓட்டைகள் விளைக 5 வகை உணர்ச்சிகள் வந்து உள்ள வருது போகுது. இந்த வழிகள்ல 4 வகையான வழிகளையும் நீ வச்சுக்க. ஒரு வழிய மட்டும் என்கிட்ட குடுத்துரு. அந்த வழி எது? அதுதான் அதுதான் ரச இந்திரியம். அதாவது அருந்தல் என்கின்ற செயல். இதை மாத்திரம் என் வசம் விட்டுடு என்று குரு கேட்டா, உடனே இதுதானா பெரிய காரியம்? அப்படியே செய்கிறேன் என்பான். எத்தன நாள் எப்படி அந்த அருந்தல் எவ்வளவு வாய் வழி தானே சாப்பிட்டாகணும். அந்த ஒரு எந்திரிச்சு தான் அவர் குரு கேட்கிறாரு. அந்த எந்திரித்த மட்டும் என்கிட்ட குடுத்துட்டா மத்த 4யும் வச்சு 5 இந்திரியம் இல்லையா? கண், காது, மூக்கு, வாய், செவி இல்லையா? அப்ப வாய மட்டும் என்கிட்ட குடுத்துரு. மத்ததெல்லாம் நீ வச்சுக்கன்றான். சரின்னு அவன் சொல்லிக்கிறான். எத்தன நாள் சாப்பிடாம பட்டினி கிடந்து இருப்பான்? அவன் சாக துணிவான். இதுதான் தற்சுதந்தம் என்ற நிறை அறியா அவாவினால் பழகிக்கொண்டு தனக்கென அமைத்துக் கொண்ட ருசி என்னும் உணர்ச்சி பேதிக்கும் போது இவனுடைய சரீரமும் பேதிக்கும் இல்லையா? பேதித்து ரொம்பவும் சோர்வு அடைஞ்சிரும். அப்படி இவன் அனுபவிக்கும்படி அளவில் அடங்காது எவ்வளவு துன்பத்தை அவன் அனுபவிப்பான். எனவே இந்த நிலைமையை சகிக்க மாட்டாதவனாக குருவை வசைமொழிகளால் தோத்திரம் பண்ணுவான் இல்லையா? பொடா மடையா, நீயா குரு? இதனாலதான் இந்த மோட்சம் நான் அடைய போறேன். சாப்பிடாம இருந்தா நான் மோட்சம் அடைய போறேன்னா, என் நாவுக்கு இணங்காதவற்றை தின்ன சொல்கிற இந்த அவஸ்தையிலும் சாவது மிக சுகமானது. என்னால சாப்பிட முடியாம நான் செத்து போறேன். என் நாவுக்கு சுவையானவற்றை உண்டு நான் செத்து போறேன். எனக்கு முத்தியும் வேணாம், சித்தியும் வேணாம் என்று கூறி அந்த குரு விட்டு ஓடிடுவான் இல்லையா? அப்ப சித்த நூல்கள் அனைத்தும் இத்தகைய அனுஷ்டானங்களை பல வகைகளாக சொல்லுது. இந்த சாதனங்களால் உண்டாகின்ற துன்பங்களை அறிந்து வித்துவ பெரியவர்கள் அனைவரும் பண்டை காலம் தொட்டு அந்த நூல்கள்ல இலக்கண குற்றம் கண்டு அவற்றை புறக்கணித்து வந்தாங்க. இவர்கள் இன்மையை இல்லாத தன்மையை மறைப்பதற்கு இலக்கணம் வந்து ஒரு சாக்கு. இப்ப மெய்யடியார்கள் எல்லாம் முன்னிலை கோரணையால் ஆக்கமுறுகின்ற அவச்சலனங்களை பொருட்படுத்தாது திருவுருள் நாட்டம் வகித்து சர்க்குருநாதன் அருளிய சாதக யோகங்களை வலுவர தாங்கி ஒழுகி மாயையை அடிப்படுத்தி தனது தூளத்தை விமலமாக்குவதற்காக அடைந்த துன்பங்கள் நம்மவர்கள் நம்ம மக்கள் சிந்தனை சொல் செயல்களுக்கெல்லாம் உட்படுத்த முடியுமா? அப்ப முன்னிலைகளால் அவர்கள் அடைந்த துன்பம் சிறிதா? அகிலமே மாயா சுரூபமா இருக்கு, சரீரமும் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? இந்த மாயையை அடிப்படுத்துவதற்கே தன் வசப்படுத்துவதற்கே குருவால் அளிக்கப்படுகின்ற நிறை என்னும் பயில்வை கை கொண்டு அசைய வேண்டும், ஏங்கணும், அதை தான் ஒழுகணும். அவ்வாறு மாயா சொரூபமாகிய இந்த சரீரம் அணுவணுவாக பிரிந்த அளவு திரியும் இல்லையா, மாற்றம் அடையும் இல்லையா? அந்த மேன்மையும் தன்மையும் சீனமடையும் அல்லவா? இந்த துன்பங்களுடைய அளவினை என்னவும் வேணுமா? கூறவும் முடியுமா? அகில மேன்மையினுடைய அழகு கெட்டு திரியுங்கால் அதனால் அனுபவிக்கப்படுகின்ற சொல்ல முடியாத துன்பங்களை குரு மீது வைத்த பூரண அன்பினால் பூரண நம்பிக்கையினால் சகித்து தன் காரியமே கண்ணாக பயின்று ஆரோகணம் பெற வேணும் இல்லையா? ஆதலால் இத்தனை கஷ்டங்களையும் விளைவிக்கின்ற மார்க்கத்தை வழியை அறத்தாற்றை கடைபிடித்து சகிப்பென்னும் வச்சிர கவசத்தை பூண்டு ஒழுகணும் என்றால் மிசியுள்ள ஆண் பிள்ளைகளாக, ஆண்மையுடைய பிள்ளைகளாக, ஆண் தன்மையுடைய சிங்கமாக அல்லவா நாம இருக்கணும். வாய்ப்பச்சால் ஆகுமா இந்த காரியம்? வாய் வேதாந்தம் திண்ணை சித்தாந்தம் பேசி அது இது அப்படி இப்படி என்று கைச்சாடை கண்சாடை காட்டி வாளா பிதற்றி திரிவதினால் நித்தியானந்த சுகப்பேறு கிட்டி விடுமா? இல்லை எட்டத்தான் முடியுமா? ஒருபோதும் கிட்டாது, முட்டி தள்ளும். குரு சொன்னபடி உணவுகளை நிறைக்கண்டு பஞ்சீகரணிப்பதற்கு மெய்யடியார்கள் எல்லாம் அடைந்த துன்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. காராபூந்தி, லட்டு, ஜாங்கிரி, போலி, ஆமவடை, பாயாசம், பாதுஷா, டெல்லி தர்பாரு, பதாம்பெடா, பதர்பேணி, பானி பனாட்டு இப்படி இருந்த பட்சணங்கள் எல்லாம் உண்டு சுவைப்பதற்கு ஒப்பானதா அந்த மார்க்கத்தினுடைய பண்பு? குருமாக்கரி, புலவு, கோலா, பிரிஞ்சி, பரோட்டா, பிரியாணி, சேமியா, மாமிச பதார்த்தம் இதெல்லாம் உண்டு உபகை கொள்வதற்கு ஒப்பான அழகா அந்த முத்தி நெறி இல்லை இல்லையா? அமல முதற்படி கண்டு தம்முள்ளே குரு தரிசனம் பெறுவதற்காக மாயையை அடிப்படுத்துவதற்கண் படிற்றாக்கையாகிய செடி சேருடலை செட நீக்கி எம்பெருமானை பூணுவதற்காக மெய்யடியார்கள் எல்லாம் அடைந்த துன்பம் நினைக்கவே முடியாது, சொல்லவும் முடியாது.
பிரம்மனுடைய கையெழுத்தை கிழித்து காலனை உதைப்பது என்றால் உதைப்பவனுக்கு கால் வேண்டாமா? அந்த காலை பெறுவது எளிதான காரியமா? ஆட்டுக்காலை தாரும் என இறைவனை வேண்டி அதனை பெற்று காலனை உதைத்து நித்தியத்துவம் பெற்றவன் முத்துத்தாண்டவன் அல்லவா? தோளத்தை அமலமாக்குவதற்காக சூக்கமமாக்குவதற்காக உள்ள அருமை துன்பங்கள் மனிதர்கள் சிந்தனை செயல்களுக்கு அளவுபடுமா? இந்த அனுபவ உண்மைகள் எல்லாம் ஆடவர் சிங்கமாகிய மணிவாசகன் அருளிய திருவாசக திருமறையில் கவனமாக கூறப்பட்டுள்ளது. அதை படித்தால் உங்களுக்கு நிறைய சத்தியத்தை நீங்க உணர்ந்துக்கலாம். எவர் இதை அறிவார்கள்? இறந்த பின் எளிதில் முக்தி அடைந்து விடலாம் என குருட்டுத்தனமாக நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற மாக்கள் ஆறறிவு புரணம் பெற்ற மானிடனாக தனது தோளத்தை அமலமாக்கி அதனோடு வானில் கலந்த மணிவாசகன் அருளிய மறைகளை எவ்வாறு அறிவான்? ஒன்றும் விளங்கல. அர்த்தமற்ற பொருளாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு கூறிட்டு தங்கள் அறிவின்மையை மறைக்கவே எல்லோரும் முயல்கிறார்கள். மறைத்து விட்டதாக நினைத்து அமைவார்கள். ஞானிகளுடைய பாடல்களை வேதங்களை கற்று அவற்றில் புதைந்து கிடக்கின்ற மறைந்து கிடக்கின்ற மகத்தான உண்மைகளை அகில ஜீவர்கள் அறிந்து கொள்வது முற்றாக அசாத்தியமே. இது பற்றித்தான் வேதம் எல்லோரும் ஓதக்கூடாது என்ற விதியை ஏற்படுத்தி வச்சாங்க. ஓதி பயனடைய முடியாது. உண்மை முக்தி அடைகின்ற பக்குவமுடையவர்கள் முதலில் பவரோக வைத்தியனாக குருவரிடம் விதிப்படியே தூள கற்பம் உண்டு பௌதிக தூய்மை அடைதல் வேண்டும். தூள கற்பம் அசித்து பொருள், அன்னம், உணவு, மூலிகை வர்க்கம், பாசான வர்க்கம், லோக வர்க்கம், உப்பாதி உபரச வர்க்கங்கள் இதுதான். தூள கற்பம் உண்டு பௌதிக தூய்மை அடைந்தவரே ஆறறிவு பூரணம் பெற்ற மானிடராக இருப்பார்கள். மக்கள் தாமே ஆறறிவு உயிரே என்பது தொல்காப்பியம் சொல்லுது. இவ்வாறு தொல்காப்பியம் கூறியும் இதுவரைக்கும் பசுக்களையே வேடம், அதிகாரம் முதலியவற்றால லௌகீக உன்னத நிலையில வீற்றிருந்து போனவர்களை மக்கள் என்று சொல்றோம். உலகில் ஒழுங்காக தமது பௌதிக நிறை அறிந்து உணவு கொள்பவரை காண்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதி தீவிர பக்குவமுடையவர்களை தவிர மற்றவர்களால இது அனுஷ்டிக்க முடியாத காரியமா இருக்கு. தன்னுடைய தேகத்தினுடைய இயல்பினை அறிந்து கொண்டு நீராடுவதும் எண்ணெய் போன்ற வேறு கற்பகங்களை ஒன்று சேர்த்து முடிக்கப்பட்டவற்றையாவது உரிய காலங்கள்ல தலையில தேய்ச்சி குளியல் செய்து இனமான உணவுகளை நிறையறிந்து உண்பது, மூலிகை, பாஷான, லோக, உப்பு, உபரச வர்க்கங்கள்ல தன் சரீரத்துக்கு பொருத்தமானவைகளை இனமானவைகளை கொண்டு பூத பௌதிக பஞ்சீகரண பேதங்களை சமப்படுத்த வேண்டிய நிறையையும் கண்டு அதற்கேற்ப பக்குவத்தை செய்து உண்டு பத்தியம் கொண்டு ஒழுகி வருதல் தான் வாய்மையான நியமம் என்று அறிந்து கொள்ளணும். இந்த பேச்சரை மிக மிக அத்தியாவசியமான காலத்தை கற்ற பேச்சர் என்பதால் கொஞ்சம் நீளமா போகுது. கொஞ்சம் பொறுத்துங்க, பொறுமையாக உள்வாங்கி கொண்டு கேளுங்க. இவ்வாறு ஒழுகி நீங்க வந்தீங்கன்னா நிலையாமை உடைய உடல் உயிருக்கு அணுவணுவாக நிலைத்த தன்மை உண்டாகிவிடும், நிலைக்கும் தன்மையும் உண்டாகிவிடும். மன ஒடுக்கமும் தியானமும் தாரணையும் தவமும் சிறிது சிறிதாக நிறை கொண்டு வரும். ஒவ்வொன்றாக அனுஷ்டித்து ஒவ்வொன்றாக தாண்டுவது என்பது அறியாமை உடையார்கள் பேசுகின்ற பேச்சு. துற்றவை துறந்த வெற்றுயிராக்கையராக உடலுயிரை வாட்டி வருந்தி தவம் புரிவார்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. நூல்களில் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் வாய்மை நெறி ஒன்று இருக்கிறது என அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உடையவராவதற்கு சாதகமே அன்றி அவைகளை நேரே முக்தி வாயிலில் சேர்ப்பிக்க மாட்டாது. நெறியல்லா நெறிகளை கொண்டே உண்மை நெறி ஒன்று உண்டு என்று அதனை அறிந்து கொள்ள முடிவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆன்மா ஆசை வடிவனது. ஆதலால் தொட்டவுடன் நினைக்கும்படியான தன் நாவுக்கு சுவையான பொருள்களை நிறையும் இனமும் அறியாது உண்டு பின்பு வருந்தும் இயல்புடையது. குரு விதிக்கின்ற நிறையோ என்னவென்றால் தொட்டவுடன் எட்டி கசப்பும் நாவுணர்ச்சிக்கு மாறானதும் பின் அழியாத பேரின்ப சுகத்தை தரவல்லதும் ஆகும். இந்த உண்மைகளை எல்லாம் கவனமாக அமைத்து மறைபொருளாக வைத்து அருளியதே மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகம் என்கின்ற அமுதத்தேன். அந்த தெய்வீக பாடலையும் அது சொல்ல வருகின்ற மெய்ப்பொருளையும் நாம் கண்டறிய வேண்டும். அதிசயப்பத்துல நீக்கி முன்னணை தன்னோடு நிலாவகை குரம்பையர் புக பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற தொகழறுத்து எழுதிரு சுடர் சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியிருள் கூட்டிய அதிசயம் கண்டாமே.
பரமேஸ்வரனே, என்னை ஆதியில் உன்னுடைய வீட்டிலிருந்து பிரித்தெடுத்து அவ்வாறு பிரிந்த பின் பிறவி எடுக்கும்படி செய்வித்து விட்டாய். இந்த உடம்பிற்குள் புகுந்த பின்னர் நான் ஐம்பொறிகளுடைய உதவியோடு புலன்களை ஆசிரியர் அனுபவித்து போகமே பெரிதென எண்ணி பிறவி பெருங்கடை நீந்த தெரியாது தவித்துக் கொண்டிருந்தேன். என் அறியாமைக்கு நீ அறிந்து கொண்டு என் மீது மனம் இறங்கி என்னை உனது திருவடிகள் சேர்க்க திருவுளம் கொண்டு உருவாக வந்து திருவுருள் நோக்கத்தை புரிந்து கொண்டு நுண்மையாகவும் கைவிரல்களில் அமைந்த சின்முத்திரையை சொல்லாக சொல்லி அருள் செய்தாய். இரு மாடுகளை ஏற்புற்றி உழுவதற்கு இரு மாடுகளை இணைக்கக்கூடிய நுகத்தடி வேண்டும். இவையெல்லாம் இல்லாமல் என்னை உன் திருவடியில் சேர்த்து கொண்டு விட்டாய். அதனால் நான் பிறவி கடலில் இருந்து மேலேறி வந்து விட்டேன். இவ்வாறு என்னை தூக்கி விடப்படுவதற்கு முன் நான் செய்த உபயோகமில்லாத பொய்யான செயல்பாடுகள் அழிந்து ஒளிந்து போகும்படி பாசமாகிய குற்றத்தை தொலைத்து உன் வீட்டிற்கு உரியவன் ஆக்கி உன் திருவடிகளை கொண்டு பிரம்மஞான தவத்தை செய்யும் மெய் ஞானிகளிடம் என்னை கூட்டி வைத்த அதிசயத்தை கண்டேன் அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல இந்த திருமந்திர பாடல்கள் நிறைய இருக்கு. ஒன்னா நயனத்தின் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்துடு இந்த பாட்டு உங்களுக்கு 600வது பாட்டு. அதை வந்து மனசுல வைங்க. நாத பிரம்மம் என்ற தலைப்புல நாம பேசுற விஷயம் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் நினைவு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுல 7வது படின்னு ஒன்று இருக்கு. சப்தஸ்தானம், சப்த இடம். ஒளியாகிய நாதம், தசநாதம், கிங்கடிநாதம், வீரகண்டாமணி, சிலம்பொலி நாதம், அதாவது தியாகராஜர் பாதத்தில் ஒழிக்கின்ற நாதத்தை சொல்வார். பஞ்சநாதம், சங்கநாதம், இடுகுறி, ஐயாறு, பறை நாதம் முதலிய நாதங்களை எல்லாம் கடந்து போகணும். சங்கநாதம், பறைநாதம் என்பன கடப்பது மிக அரிதான விஷயம். இந்த காலத்துல பலவித கர்மங்களுடைய போராட்டம் மிக அதிகமா இருக்கு. இந்த சூக்கும கர்ப்பத்தை ஒருவன் குருவர்களால் உண்பான் என்றால் அவனுக்கு சாதல் என்பது ஏது? அப்ப சுத்தநாதம் தான் சூக்குமநாதம், சூக்கும கர்ப்பம். அந்த தவம் புரிந்த அசுத்த நாதங்களை சுத்தநாதங்கள் என அமைகின்ற சபிகற்ப நிர்விகற்ப நெட்டையாளர்கள் இவற்றை அனுபவமாக அறிதல் என்பது முடியாத காரியம். சுத்த நாதமாகிய சூக்கும கற்பம் ஒன்றுதான் தமது தோழ தேகத்தை அமலமாக்கும். இது நான்மறைகளும் பிரம்மஞானிகளும் ஆதி தமிழ் சித்தர்களும் சமய குறவர்களும் சொல்லுகின்ற சத்தியத்திலும் சத்தியமாகும். மேலே கூறப்பட்டுள்ள உபாசக நிற்கையாளர்கள் மேலே கூறிய அசுத்த நாதங்களை கேட்டுக்கொண்டு எத்தனை காலம் தவத்தை செய்து வந்தாலும் கூட அவர்களுடைய உடலகத்தில் இருக்கக்கூடிய அசுத்த நிறையே ஆக்கம் பெற்று விளங்கிடும். அதனால வாத பித்த சிலேத்தமங்களுடைய கனம் மிகுதியால் தூள தேகத்தை பிணமாக விழ இறந்து பிறப்பவர்கள் அவர்கள். இந்த விரிவனை நாம் ஏற்கனவே நாதபுரமத்துல சொல்லியிருக்கோம். தூள கற்பம் உண்டு பௌதிக தூய்மை அடையாத இன்னோர் ஆறறிவு பூரணம் பெற்ற மானிடராக சூக்கும கற்பத்தை உண்டு நித்தியத்துவத்தை அடைவதற்கு அருகதை அற்றவராவார்கள். மகர வித்தையாகிய மௌன வித்தையை சர்க்குருவின் அருளால் தீக்கையாக பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்து நன்கு பிரம்மஞானத்தை செய்து சகச நிட்ட கைவரை பெற்றவரே சூக்கும கற்பம் உண்பவராகி தமது தூள தேகத்தை அல்லூர் ஆக்கி சூக்குமமாய் ஓம் என்ற வடிவத்தில் ஞானாகாசத்தில் மறைந்து மீண்டும் வாரா பெருநெறியான மறுவா நெறியனை நித்தித்துவமான உண்மை சத்திய நிலையை அடைய வல்லவர்கள் ஆவார்கள். இது காலத்தின் கட்டாயம். சத்தியத்திலும் சத்தியமான உண்மை மெய்வழி பாதை. 8வது படி இருக்கு லலாடஸ்தானம். 2 புறங்களுடைய மத்தி மகாரம் உண்டாகின்ற இடம். இத சுத்த நந்திநாதம் ஒழிக்கின்ற இடம். உபாசக நெட்டையாளர்கள் சபிகற்ப நிர்விகற்ப நெட்டையாளர்களுக்கு உரிய சுழிமுனைக்கும் இதற்கும் இடையீடு மிக பெரிதாக இருக்கும். சுத்த நந்திநாதம் தான் 8வது நாதம். பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு அப்படின்வார். பெரும் துரைக்கோன் முன்பால் முழங்குகின்ற முரசு எதே நந்திநாதம், சுத்த நந்திநாதம். புணர்ப்பது ஒக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பது அன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்றி தாக அன்பு நின் கலர்க்கனே புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே. என் தந்தையே
உன் திருவடிகளோடு நான் புணர வேண்டும். அந்த புணர்தல் நடக்கும் போது என் திருவடிகள் இரண்டும் ஒன்றிணைந்து உன் திருவடியோடு கலந்திட வேண்டும். அவ்வாறு இறைவனோடு புணர்ந்து விட்டால் எனக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. தாகம் எடுத்தவன் தண்ணீரை தேடுவதைப் போல புணர்தல் நிகழும் போது மிக்க அன்பு உண்டாகியும் பரவசம் உண்டாகியும் மெய்யுணர்வுகள் இறைவனை தேடும். அன்புதான் தாகம், இறைவன்தான் தண்ணீர். அவ்வாறு அன்பானது உன் திருவடிகளில் பொருந்தி புணர்ந்து நிற்கும் போது கண்கள் கலைச்சரங்களை வெளிப்படுத்தி என்னை ஆளுமைப்படுத்தி தெய்வ போகத்தில் ஆழ்த்தி தலைத்திருக்கணும். மேற்கண்ட இந்த 4 ஞான மெய்நிலைகள் அனைத்துமே நம் ஆதி தமிழ் சித்தர்களால் மனிதர்களுடைய பிரம்மஞான தவங்களுக்காக கட்டமைத்து கொடுக்கப்பட்டவைகள். இதைத்தான் ஆதி தமிழ் சித்தர்கள் சுடராளி தவம் என்றார்கள். சுடர் என்றால் தெய்வம், ஆழி என்றால் கடல் சக்கரம். சக்கரத்தை பிடித்து தீப வழியை பிரணவ கோயில்கள் கொண்டு சென்றால் இருட்டு அகன்று உயிர் தீபம் நன்றாக தொடங்கி கொண்டிருக்கும். இந்த பாசுரத்துல மாணிக்கவாசர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அனைவரும் சுடராளி தவத்தை செய்து வந்தால் இறைவனோடு புணரும் பேரின்ப மெய்யுணர்வு நிலைகள் நமக்கும் கிட்டும் என்பதுதான். மனிதர்களுடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை அளவிலாது உயிரில் சேர்க்கின்ற வைபவ திருவிழாதான் இந்த சுடராளி தவம் என்பது. இந்த பிரம்மஞான தவத்தின் ஒரு முக்கிய நிலை சாதனம். மனிதர்களோடு புணர்ந்தால் கிடைப்பது சிற்றின்பம், இறைவனோடு புணர்ந்தால் கிடைப்பது பேரின்பம். முதல் நிலை மரணத்தை கொடுக்கும், இரண்டாம் நிலை இரவா நிலையை கொடுக்கும். விந்தும் நாதமும் திரவ நிலையில் இருக்கும் வரை மரணம் நம்மை துரத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதே விந்து பரவிந்துவாகவும் நாதம் பரநாதகமும், அதாவது திரவ நிலையை ஆவி நிலைக்கு மாற்றி விட்டோம் என்றால் இறக்கும் நிலை இரவா நிலைக்கு சென்றுவிடும். விந்துவையும் நாதத்தையும் ஆவியாக்க வேண்டும் என்றால் வேதியியல் ரசவாதம் நடந்தாக வேண்டும். அந்த ரசவாதத்தை முழுமையாக முடிக்க வேண்டும் என்றால் அது சுடராளி தவத்தால் மட்டுமே முடியும். நீங்கள் பரவிந்துவாகவும் பரநாதமாகவும் மாற வேண்டும். அதுதான் பிரம்மஞானத்தின் தொடக்க புள்ளியே. சுடராளி அதை உங்களுக்கு வழங்க தயாராக உள்ளது. ஏற்றுக்கொண்டு பயணிக்க நீங்கள் தயார் என்றால் உங்களுக்கு ரசவாதம் சாத்தியமே என்று இந்த இடத்தில் அன்போடும் உங்கள் மீது கொண்ட பேர் இருக்கத்திலும் கூறிக்கொள்கின்றோம். இந்த பாசுரத்துல 3 வித ஞான தந்திரங்களை பத்தி நம்ம மாணிக்கவாசகர் சொல்றாங்க. முதல் திருவடிகளுடைய சேர்க்கை, 2வது திருவடிகளில் பார்வையையும் மனதையும் சேர்த்து பிராணனையும் அபானனையும் அதில் ஊன்று நிலைப்படுத்துவது, 3வது திருவடிகளில் இருந்து ஒளிக்கலைகளை வெளிப்படுத்தி நிற்பது. திருவடிகளுடைய சேர்க்கைக்கு திருமந்திர ஒரு உதாரணம் சொல்றது பாருங்க. 2973வது பாடல். என் நெஞ்சம் ஈசன் இணையடி தாம் சேர்ந்து முன்னம் செய்த ஏத்த முழுதும் பிறப்பரும் தன்னெஞ்சம் இல்லாத தலைவன் தலைவிதி பின்னம் செய்து என்னை பிணக்கறுத்தானே. எந்த இடத்தில் பார்வையும் மனமும் பிராணனும் ஒன்றுபட்டு நிற்குமோ அந்த இடத்தில்தான் அன்பு பொங்கிக் கொண்டு வரும். எல்லா உயிர்களிடமும் இரக்கமும் உண்டாகும். பார்வை மனம் பிராணன் ஒன்றுபட்டு நிற்கும் போது தோன்றும் அன்புதான் நீடித்த நிலைத்த அன்பாகும். இந்த அன்பு தோன்றும் போதுதான் இறைவன் நம்முள்ளே வெளிப்பட்டு நிற்பான். இந்த அன்பு தோன்றாவிட்டால் இறைவனை எங்குமே காண முடியாது. என்பே வரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் புரிய வெறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே. திருமந்தம் 272. இன்பப் பிறவிக்கு இயல்வது செய்தவன் துன்பப் பிறவிக்கு தொழில் பல எண்ணினும் அன்பில் கலவி செய்து ஆதி பிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவது தாமே. திருமந்திரம் 281. விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண் நின்று காட்டி களிம்பறுத்தானே. திருமந்திரம் 113. ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளிகண்டு ஓடிட பண்ணாமல் நின்றது பார்க்கலமாமே. திருமந்திரம் 600. எண்ணாயிரத்து ஆண்டு யோகம் இருக்கணும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. உள் நாடி உள்ளே ஒளிவர நோக்கினால் கண் நாடி போல கலந்து நின்றானே. திருமந்திரம் 603. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டானே. 2770. கண்ணூல் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணூல் நின்று விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றவர் நாம் தொழும் தெய்வமே தாயுமானவர்.
இவ்வளவு பாட்டு எதை சொல்லுது? இதைத்தான் அருளமுதன் சொல்றாங்க. இதை அருந்துபவர்களைத்தான், அனுபவிப்பவர்களைத்தான் தமது தோளம் கரைந்து அருவமாக பெறுவார்கள் என்றும் வேதங்கள் சொல்லுது, திருமந்திரம் சொல்லுது, திருவாசகம் சொல்லுது. இந்த ஒளிதான் சிவம், சிவ வடிவம். மறையுமாய் மறையின் பொருளமாய் வந்து என் மனத்தடை மன்னிய மன்னேன்னு திருவாசகம் சொல்லுது. ஓசையும் ஈசன் உணர வல்லார்க்கே திருமந்திரம் சொல்லுது. அறுவொளி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் பிறவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்திசைப்ப தேவாரத்துல சுந்தரர் சொல்றாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? வேதம் சிவ சன்னிதானத்தில் ஒழிப்பது என்பதனோட உண்மையும் இதுதான். அமல ஐக்கார ஒளியே எழுதா மறையே ஆகும். சூக்கம கற்பமாகி இந்த நாதங்கள் நமது சரீரமாகிய ஆலயத்துள் பூமியுள் ஓயாது ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அங்கங்களாகிய வரைகளையும் அவற்றினுடைய ரகசியங்களையும் சர்க்குருநாதன் வாயிலாக உணர்ந்து அவற்றை ஒவ்வொன்றாக கடந்து கடந்து அப்பால் சப்த சொரங்களாக ஆரோகண அவரோகங்களாக ஆதினோட அந்தமாக அந்தனோட ஆதியாக கெதி மாறி மெய்யடியார்களாகிய தமிழர்கள் மனிதற்றும் அதாவது நெஞ்சமாகிய கண்டத்தும் சகல மனிதர்களிடத்தும் அங்கும் இங்கும் எங்குமாக ஓவாது ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய வேதங்களை ஓதி உணர்ந்து அவற்றை கண்டு கண்டு கடந்து அந்த வேதங்கள் ஒழிக்கும் இடமாகிய உற்பத்தி ஸ்தானமாகிய நாதபீடம் என்று சொல்லக்கூடிய உத்தரகோசமாகிய வடபாகத்தையும் தெரிந்து உத்தரகோசம் என்னும் உத்தரகோசத்தில் கைலங்கிரியாகிய மேறு அந்தத்தில் வேத அந்தத்தில் அந்தம் என்பது ஒளியினுடைய ஈறு ஏறி அந்த மேறு உச்சியிலே விளங்காது நின்ற திருவுரல் ஜோதி பிழம்பாகிய ஆரியனை கண்டு கலப்பதுதான் ஆரியனாவதுதான் சித்தத்தின் சித்தினுடைய அந்தமே. அதாவது சித்த ஆகிய ஆவி உயிர் ஜீவன் அந்தமாகிய ஈற்றில் சிவத்தில் கலப்பது என்பது. இந்த இடத்தில்தான் ஜீவன் தொண்டனாகிய தமிழன் என்னும் பெயர் மாறி அந்தணனாய் ஆரியன் என்னும் சீரிய திருநாமம் பூண்டவனாகின்றான். இந்த இடத்தில் வேதாந்தம் சித்தாந்தம் என்கின்ற இரண்டும் சமரசம் அடைந்துவிடும். வாய்மையான வேதாந்த சித்தாந்த என்று இரண்டுமே சமரசம் அடைந்து என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நாம சொன்னது யார் மெய்யடியார்கள் என்றால் பிரம்மஞானத்தை தவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய தேகத்தை தூள தேகத்தை அமலமாக்குவதற்கான தூள கற்பத்தை உண்டு சூக்கும கற்பத்தை உண்ண வேண்டும். நீங்கள் உண்ணுகின்ற அந்த தூள கற்பங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது என்றாலும் உங்களுடைய சூக்கம தேகம் ஒளிநடை அடையணும். முதல்ல சூக்கம தேகம் ஒளிநடை அடையாம தூள தேகத்தால் அடைய முடியாது. அப்ப சூக்கும தேகத்துக்கான ஒரு கற்பத்தை நீங்க கொடுக்கணும்னா அந்த அம்மள ஐங்கார ஒளி கொடுக்கணும், ஓங்கார ஒளியை கொடுக்கணும், சிவ 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 சிவாய நம்ம ரெண்டையும் கொடுக்கணும். இதான் பிரம்மஞானத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓம சொல்லாம இருக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது ஓங்காரத்தினுடைய பீஜம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி நேரம் கிடைக்கும் பொழுது இதை உங்க வாய்ஸ்ல பதிவு பண்ணிக்கோங்க, அல்லது நான் பதிவு பண்ணது போட்டுக்கோங்க. சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். இதை சொல்ல 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 உங்களுடைய காதுக்குள் இருக்கிற அந்த கட்சவியானது கேட்கணும், உயிர் அதை கேட்கணும். இந்த சுத்தநாதத்தினை மீண்டும் மீண்டும் எழுப்ப 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 தேகத்திற்கு அணுக்கள் எல்லாம் அமல தேகத்துக்கு அணுக்களாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒளி தேவை, அமுத காற்று தேவை, உங்களுக்கு நாதம் தேவை, சுத்த நாதம் தேவை. இதெல்லாம் பிரம்மஞானத்தை சொல்லிக்கிற 5 கலைகளும் சேர்ந்திருக்கிற ஒரு விஷயம்தான் மெய்யடியார்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த தவத்தை யாரெல்லாம் செய்கிறீர்களோ அத்தனை பேரும் மெய்யென்ற உங்கள் உயிரை தெரிந்து கொண்ட அடியார்கள் ஆகும். அடினா திரு கண்கள் தான். மெய்யன உயிரை பார்ப்பதற்கு பயன்படுகின்ற கண்ணை யார் உடையவர்களோ அவர்கள் தான் மெய்யடியார்கள். அவர்கள் அதை அடைவதற்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கற்பம் தேவை. அதுதான் சூக்கும கற்பம், அதுதான் சுத்தநாதம். அதான் 2 நிலைப்பாடுகள்ல நம்ம தவங்களை கொடுத்துருக்கோம். அதனால மேலே சொல்லப்பட்ட வாய்மையான வேதாந்த சித்தாந்த சமரச நடைபெற்ற வித்தக சித்தராகிய மெய்யடியார்கள் தான் உண்மையிலேயே ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். தமது தூள தேகம் பூரண அமலம் அடைந்து சூக்குமமாக ஓங்கார வடிவமாக அருளாகி கரைய மறைந்து உண்மை சைவமுத்தி அடைவோர் இந்த மெய்யடியார்களே என்று சொல்லி நமது உடல் உயிரை அமலமாக்கி நாம் அடைகின்ற நித்தியத்துவமாகிய உண்மை முக்தியை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தூள ஆன்மாவும் அடைந்திட வேண்டும் என்று ஆசீர்வதித்து
வாழ்த்தி இந்த பேச்சுரையை இனிதே முடித்து மகிழ்கின்றோம். பிரம்மஞான பொற்சபடியிலிருந்து உங்களுடைய ருத்ர சிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.